ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் கோளறு பதிகத்தோட பாடல் 5 பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் கோளறு பதிகத்தோட பாடல் 6 விளக்கமும் பொருளையும் பார்ப்போம். பாடல்: வாழ்வரி அதலது ஆடை வரி கோவணத்தார் மடவாழ்தனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தென் உள்ளமே புகுந்த அதனா. பொருள்: வாழ் வரி. இங்கு வாழ் என்பது ஆயுதத்தை குறிப்பதல்ல. வாழ் என்பது ஒளி பொருந்திய என்ற பொருளில் வருகிறது. வரி வரிகளை உடைய. அதல் அதல்னா புலி, அது ஆடை, புலித்தோல் ஆடையும் வரி கோவணத்தார் வரிந்து கட்டிய கோவண உடையும் அணியும் சிவபெருமான். மடவாழ்தனோடும் உடனாய். அன்பு மனையாளோடு சேர்ந்து, உடனாயின சேர்ந்து, மடவாள்ன பார்வதி தேவியை குறிக்கிறது. நான் மலர் அன்று பூத்த மலர். வன்னி கொன்றை நதி, வன்னி கொன்றை கங்கை நதி. சூடி வந்ததன், தன் திருமுடியின் மேல் சூடி தானாக என் உள்ளமே புகுந்த அதனால், என் உள்ளம் புகுந்த காரணத்தால். பாடல் விளக்கம்: வாழ்வரி அதலது ஆடை. சிவபெருமானின் வீர தீர செயல்களில் ஒன்றான புலித்தோல் தரித்த செயலை இங்கு போற்றுகின்றார் சம்பந்தர். தார்காவனத்து முனிவர்கள் அறியாமையால் அன்றொரு நாள் சிவபெருமான் மீது புலி ஒன்றை ஏவினர். அவர் அந்த புலியினை தாக்கி கொன்று அப்புலியின் தோலை ஆடையாக அணிந்தார். புலித்தோல் ஆடையும் கோவண உடையும் அணியும் சிவபெருமான் அன்று பூத்த மலர்கள் வன்னி, கொன்றை, கங்கை நதி ஆகியவற்றை தன் முடிமேல் சூடிக்கொண்டு உமையாளோடு வந்து என் உள்ளம் புகுந்த காரணத்தால். கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பொருள்: கோல் அரி. கோல்ன வலிமை, இங்கே வலிமைங்கிற பொருளை குறிக்கிறது. அரி அரின சிங்கம், வலிய சிங்கம், வலிமையுடைய சிங்கம். உழுவையோடு, உழுவைன இங்கே புலியை குறிக்கிறது. கொலை யானை, கொலை செய்யும் யானை. கேளல், கேளல்னா காட்டு பன்றியும். கொடு நாகமோடு, கொடிய நாகமும். கரடி, கரடி. ஆள் அரி, ஆளை கொல்லும் சிங்கம். பாடல் விளக்கம்: கோல் அரி வலிமை வாய்ந்த சிங்கம். இரணியன் என்னும் அசுரனை கொன்ற பின்னும் திருமாலின் சிம்ம அவதாரமான நரசிம்மரின் சினமும் சீற்றமும் தணியவில்லை. தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று நரசிம்மரை அமைதிப்படுத்துமாறு வேண்டினர். அப்போது சிவபெருமான் பறவையும் சிங்கமும் கலந்து தோன்றும் சரப அவதாரம் எடுத்து நரசிம்மரை அமைதிப்படுத்தினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வினை நினைவுபடுத்தும் சம்பந்தர் அன்று நரசிங்கத்தை அடக்கி உலகினை காத்த சிவபெருமான் தன் அடியார்களுக்கு சிங்கம், கோல் அரி போன்ற விலங்குகளால் எந்த தீமையும் விளையாது என்று இங்கு உணர வைக்கிறார். உழுவை புலி. முன்பு குறிப்பிட்டது போல் தார்காவனத்தில் தம் மீது பாய்ந்து வந்த புலியை வென்று கொன்ற வலிமை வாய்ந்த சிவபெருமான் நம் வாழ்வில் புலியை போன்ற கடுந்துயர் வந்து நம்மை அச்சுறுத்தினாலும் அந்த துயரை தடுத்து நம்மை ஆட்கொள்வார் என்கிறார் ஆளுடைய பிள்ளை. கொலையானை. 8 திக்கும் அஞ்சுமாறு மலை போன்ற பெரிய உருவம் கொண்ட மத யானை ஒன்று சிவபெருமானை நோக்கி வேகமாக வந்தது. அந்த யானையை கண்டு பயந்த உமையால் அச்சத்தை போக்கும் பொருட்டு
சிவபெருமான் அந்த யானையை கொன்று அந்த யானை தோலை தன் மேனியில் போர்த்து கொண்டார். இந்த வீரச் செயலை நினைவுபடுத்தும் சம்பந்தர், யானை போன்ற பெரிய விலங்குகளாலும் சிவனடியார்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அவர்களின் அச்சத்தையும் போக்கி அருள்வான் இறைவன் என்று உறுதி அளிக்கிறார். முன்னொரு சமயம் திருமாலும் நான்முகனும் அன்னமாகவும் பன்றி உருக்கொண்டு சிவபெருமானது அடியும் முடியும் தேட முயன்று பெரிதும் அல்லல்பட்டு காண முடியாது சோர்ந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் இறைவனை போற்றி புகழ்ந்தனர். இறைவன் அவர்களுக்கு அருள் செய்தான் என்று புராணங்கள் சாற்றுகின்றன. பன்றியாய் வந்த பரமசிவன் பரந்தாமனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் பன்றி போன்ற விலங்குகளினால் சிவனடியாருக்கு எந்த இடரும் நேராத வண்ணம் காத்தருள்வான் என்று இங்கு குறிப்பிடுகிறார். கொடிய நாகம். சிவபெருமான் எல்லோருக்கும் அச்சத்தை விளைவிக்கும் பாம்பையே ஆபரணமாக கொண்டுள்ளார். முடியில் மகுடமாகவும் கழுத்தில் மணியாகவும் காலில் சிலம்பாகவும் பாம்பை அணிந்துள்ளார். இத்தகைய கொடிய நாகத்தை ஆபரணமாக கொண்டு விளங்கும் சிவபெருமான் பாம்பு முதலிய கொடிய விஷமுள்ள உயிரினங்களிலிருந்து தன் அடியார்களை காத்து அருள்வான் என்று பாடுகிறார் சம்பந்தர். கரடி. தனது அம்சமான ஜாம்பவான் என்னும் கரடியாக தோன்றி ராவண யுத்தத்தில் படைகளுக்கு தலைமை வகித்தார் சிவபெருமான். அவ்வாறு கரடியின் உருவில் நின்று தர்மத்தை காத்த தலைவனான சிவபெருமான் கரடி போன்ற வன விலங்குகளிடம் இருந்து தன் அடியார்களை காத்தருள்வான் என்கிறார் ஞானசம்பந்தர். திருச்சிற்றம்பலம்.